அதாவது நாம சுதந்திர தின விழாவில் நாமெல்லாம் ரொம்ப பிஸி ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது த்ரிஷா அவர்கள் வந்து சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டாங்க. த்ரிஷா இந்த சாரி கட்டிட்டு போனாங்க. த்ரிஷா ரொம்ப கியூட்டா இருந்தாங்க. முதலமைச்சர் வந்து சல்யூட் அடிச்சாரு, பதிலுக்கு த்ரிஷா வந்து சல்யூட் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நாம பிஸியா அந்த செய்தி ஊடகங்கள் எல்லாம் இதே செய்தியா போட்டதெல்லாம் நாம பிஸியா இருந்துட்டோம். ஆனா நேற்றைய நாள் பாருங்க, கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டு சாகடிக்கப்பட்டிருக்காங்க. எதை வந்து பேசணுமோ அதை வந்து இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் யாரும் பேசுறது இல்லை. ஆனா எதையெல்லாம் பேசக்கூடாதோ, இப்ப த்ரிஷா வீட்டை விட்டு வெளில வந்தா செய்தி, சல்யூட் அடிச்சா ஒரு செய்தி, அவங்க என்ன சேரி கட்டி இருக்காங்க அது ஒரு செய்தி, அவங்க சிரிச்சா செய்தி, அவங்க யாருக்கிட்டயாச்சும் போன்ல பேசினா அது ஒரு செய்தி, போன்ல ரொம்ப மகிழ்ச்சியா பேசினாங்க த்ரிஷா அப்படின்னு போடுறாங்க. ஆனா பாருங்க, 3 தமிழர்களை கர்நாடகாவில் சாகடிச்சிருக்காங்க. இதனை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பேசும் பொருளா ஆக்குனதான்னு கேட்டா ஆக்கல. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க 2015ஆம் ஆண்டு ஆந்திராவில் வந்து 20 தமிழர்கள் வந்து சுட்டு சாகடிக்கப்பட்டார்கள். குறிப்பாக அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் வந்து பல போராட்டங்கள் நடந்தது. என்னங்க குருவியை சுடுறது போல தமிழனை சுட்டு சாகடிச்சிருக்கீங்களே, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயமான ஒன்று என நாமளும் கேள்வி கேட்டிருந்தோம். அப்போது அதற்கு அவர்கள் காரணம் கற்பித்தார்கள். அதாவது ஆந்திராவில் வந்து தமிழர்கள் வந்து செம்மரம் வந்து கடத்த வந்துட்டாங்க, மரத்தை வந்து வெட்ட வந்துட்டாங்க, மரத்தை வெட்ட வந்ததால் நாங்கள் வந்து 20 தமிழர்களை சுட்டு சாகடித்தோம் என்று பேசினார்கள். அந்த நேரத்தில் நாம் கூட கேட்டோம், சரி நீங்கள் சொல்கிறது போல் தமிழர்களை திருடர்கள் சொல்ல வரீங்க, நீங்கள் உங்களுடைய பார்வையில் மரத்தை வெட்ட வந்ததா கூட இருக்கட்டும், மரத்தை வெட்ட வந்தால் மனித உயிரை கொள்ளுவீங்களா? அப்போ மரத்துக்கு இருக்க அந்த மரக்கட்டைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா என்று அண்ணன் சீமான் அவர்களும் கேள்வி எழுப்பியிருந்தார். ஒரு செய்தி தெரியுமாங்க உங்களுக்கு? ஆந்திராவில் 20 தமிழர்கள் சுட்டு சாகடிக்கப்பட்டதற்கு இன்று வரைக்கும் நீதி கிடைக்கலங்க. அதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படலை. அப்படின்னா என்னன்னா, தமிழருடைய உயிரை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலத்தவர்கள் வந்து ஒரு துளி கூட மதிக்கலை என்பதை தான் காட்டுகிறது. நேற்று சுதந்திர தினம், நாமெல்லாம் சுதந்திர தின விழாவில் வந்து இந்த நாடு வந்து விடுதலை அடைந்து விட்டது, 80 ஆண்டு காலம் ஆகிவிட்டது அப்படின்னு சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடுறோம். ஆனால் தமிழர்கள் நமக்கான சுதந்திரம் தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்டால் இல்லைங்க. ஏன் இந்தியாவில் இருக்கா? பிற மாநிலத்தில் தமிழர்களுக்கான உரிமை, தமிழர்களுக்கான சுதந்திரம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இப்போ பாருங்க, தமிழ்நாட்டில் மீனவர்கள் இன்று வரை சுட்டு சாகடிக்கப்படுகிறார்கள், தமிழ் மீனவர்கள். ஆனால் இந்திய அரசு வந்து தமிழ் மீனவர்களை சிங்களவர்கள் இலங்கைக்காரங்க எப்படிங்க சுட்டு சாகடிக்கலாம்? தமிழ் மீனவன் என் நாட்டு மீனவன் ஆச்சே, என் நாட்டு மீனவின் மீது கை வைத்தால் நான் உங்கள் நாட்டு இராணுவத்தின் மீது கை வைப்பேன் என இந்திய நாட்டு அரசு என்றாவது ஒரு நாள் பேசியிருக்கா? தமிழக மீனவர்களுடைய படுகொலையை அவர்கள் தமிழர்கள், தமிழ் மீனவர்கள் செத்து போனார்கள் என்று தான் எழுதுவாங்களே தவிர இந்திய மீனவர்கள் செத்து போனதாக இவர்கள் எந்த இடத்திலையும் எழுதுனது கிடையாது. அவர்களுடைய தேசப்பற்று இப்படி தான் இருக்கு. தமிழர்கள் நாம தேசப்பற்று பேசுகிறோம், ஆனால் தமிழர்களை இந்த தேசம் தமிழர்களும் இந்தியர்கள் தான் என்று ஏற்கிறதா, அங்கீகரிக்கிறதா என்ற ஒரு கேள்வி வருதுல்ல. தமிழருடைய உரிமைக்கு எந்த இடத்துலையும் மதிப்பு கிடையாது. நம்ம பாருங்க, இன்று வர காவிரியில் தமிழர்களுக்கான உரிமை இருக்கு, எங்களுக்கான தண்ணியை கொடுங்கன்னு கேட்குறோங்க. வேற நாடுகள் கூட இந்த நதிகளில் வந்து தண்ணீரை பெற்றுக்கொள்வதில் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு பிரிதொரு நாடு கூட இந்த தண்ணி பிரச்சனை சுமூகமாக போயிட்டு இருக்கு. வேறொரு நாட்டுக்கோடு ஒப்பந்தம் போட்டு அந்த தண்ணீர் உரிமையை பெற்று வாங்குகிறோம். ஆனால் இந்தியா என்ற நாட்டுக்குள்ளே வாழ்கிறோம். கர்நாடகா மாநிலம் அது அவர்களும் இந்தியர்கள் தான், நாமளும் இந்தியர்கள் தான். ஆனால் நம்ம தண்ணி கேட்டால் தண்ணியெல்லாம் தர முடியாதுன்னு பேசுகிறாங்க. ஆனால் நாம் சொல்லணும், என்ன சொல்லணும்? நாம் எல்லாம் இந்தியர்கள் என்று பெருமையாக நம்ம பேசணும். நாம் பெருமையாக பேசுகிறோம். ஆனால் மற்றவர்கள் நம்ம இந்தியர்களாக பார்க்கிறார்கள் என்றால் பார்க்கலை. அதே போல் பாருங்கள், நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அதாவது நாம் சுதந்திர தின விழாவில் நாமெல்லாம் ரொம்ப பிஸி ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது
த்ரிஷா அவர்கள் வந்து சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டாங்க. த்ரிஷா இந்த சாரி கட்டிட்டு போனாங்க. த்ரிஷா ரொம்ப கியூட்டா இருந்தாங்க. முதலமைச்சர் வந்து சல்யூட் அடிச்சாரு, பதிலுக்கு த்ரிஷா வந்து சல்யூட் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நாம பிஸியா அந்த செய்தி ஊடகங்கள் எல்லாம் இதையே செய்தியா போட்டதெல்லாம் நாம பிஸியா இருந்துட்டோம். ஆனா நேற்றைய நாள் பாருங்க, கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டு சாகடிக்கப்பட்டிருக்காங்க. எதை வந்து பேசணுமோ அதை வந்து இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் யாரும் பேசுறது இல்லை. ஆனா எதையெல்லாம் பேசக்கூடாதோ, இப்ப த்ரிஷா வீட்டை விட்டு வெளில வந்தா செய்தி, சல்யூட் அடிச்சா ஒரு செய்தி, அவங்க என்ன சேரி கட்டியிருக்காங்க அது ஒரு செய்தி, அவங்க சிரிச்சா செய்தி, அவங்க யாருக்கிட்டையாச்சும் போன்ல பேசினா அது ஒரு செய்தி, போன்ல ரொம்ப மகிழ்ச்சியா பேசினாங்க த்ரிஷா அப்படின்னு போடுறாங்க. ஆனா பாருங்க, 3 தமிழர்களை கர்நாடகாவில் சாகடிச்சிருக்காங்க. இதனை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பேசும் பொருளா ஆக்குனதான்னு கேட்டா ஆக்கல. கர்நாடகாவில் 3 தமிழர்களை சாகடித்ததற்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, வனத்துறை அதிகாரிகள் தான் துப்பாக்கியில சுட்டு சாகடிச்சிருக்காங்க. அந்த 3 பேர் வந்து வனப்பகுதியில் வந்து மானை வந்து வேட்டையாட வந்தாங்க. மானை வேட்டையாட வந்ததால வந்து நாங்கள் வந்து ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டோம். அவர்கள் கையில் மான் இறைச்சியெல்லாம் இருந்தது. அவர்கள் பதிலுக்கு வந்து எங்களை வந்து தாக்க முற்பட்டாங்க. அவங்க முதல்ல தாக்குறாங்களாம், நாட்டு துப்பாக்கி வச்சு எங்களை தாக்க முற்பட்டாங்க. அதனால நாங்கள் வந்து திருப்பி நாங்கள் சுட்டோம். அதனால 3 தமிழர்கள் செத்துட்டாங்க, ஒருத்தருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய வனத்துறை அமைச்சர் ஒருத்தர் என்ன பேசுறாருன்னா, அதாவது வந்து அவங்க வந்து மானை வந்து வேட்டையாட வந்தாங்க, இது ஒரு என்கவுண்டர் சம்பவம் அப்படின்னு சாதாரணமா கடந்து போறாருங்க. அதுல ஒருத்தர் தப்பிச்சு வெளியில வந்தார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்றாருன்னா, மாடு வந்து காணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதிக்குள்ள மாடு இருக்கு, அதை தேடி வந்து நாங்க போயிருந்தோம், நாங்க நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு படுத்து உறங்கணும். அந்த நேரத்தில் வனத்துறை அதிகாரிகள் வந்து பிரச்சனை செய்து 3 பேரை சாகடித்தார்கள் என்று சொல்றாங்க. அவருடைய உறவினர்களோ இதே குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஆனா இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மான வேட்டையாட வந்தாங்க தமிழர்கள், மான வேட்டையாட வந்ததால நாங்க சுட்டு சாகடிச்சோம். நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுடைய பார்வையில் நீங்க குற்றம் சுமத்துறீங்களா, மான வேட்டையாட வந்ததா கூட இருக்கட்டுமே, சட்டத்துக்கு முன்னாடி அவர்களை நிப்பாட்ட வேண்டியதானே, சட்டத்துக்கு முன்னாடி அவர்களை நிப்பாட்டி அவர்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு நீங்க என்ன அதிகாரத்தை நீங்களே கையில் எடுத்து சொல்றது? நம்ம என்ன கேட்கிறோம்னா, முன்னாடி ஆந்திராவில் தமிழர்களை திருடுன்னு சொன்னாங்க, மரத்தை வெட்ட வந்துன்னு சொன்னாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, தமிழர்கள் மரத்தை வெட்ட வந்தாங்க, சுட்டு சாகடிச்சிட்டீங்க. ஏன் ஆந்திராவில் தெலுங்கர்கள் யாருமே மரத்தை வெட்டுறதே இல்லையா, மரத்தை கடத்துறதே இல்லையா, திருடுறதே இல்லையா? எத்தனை தெலுங்கர்களை நீங்க சுட்டு சாகடிச்சிருக்கீங்க, பட்டியலை கொடுங்க. அதே போல கர்நாடகாவில் கன்னடர்கள் யாரும் மான வேட்டையாடுறதே இல்லையா, காட்டு விலங்குகளை கொல்றதே இல்லையா? கர்நாடகாவில் கன்னடர்கள் திருடர்களே இல்லையா? எத்தனை கன்னடர்களை சுட்டு சாகடிச்சிருக்கீங்க, பட்டியலை கொடுங்க. அது என்ன அசால்ட்டா போற போக்கில் தமிழர்கள் மரத்தை வெட்ட வந்தாங்க, நாங்க சுட்டு சாகடிச்சிட்டோம், தமிழர்கள் மான வேட்டையாட வந்தாங்க, சுட்டு சாகடிச்சிட்டோம். இன்னும் எத்தனை நாளைக்கு தமிழர்களுடைய உயிரை வந்து கொன்று குவிப்பீங்க? இதுதான் நம்முடைய கேள்வி. அப்ப இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனையில நமக்கான உரிமையை இழந்து நாம தமிழ்நாட்டில் வாழ்றோம், பிற மாநிலத்திலும் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. தமிழர்களை வந்து சக தோழனாக இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலையும் ஏற்க தயாரா இல்லை. இப்படி குருவி சுடுவது போல சுட்டு சாகடிக்கிறாங்க. ஆனா இங்க நமக்கான ஒரு அரசு இருக்குல்ல, என்ன அரசு? தாவேக அரசு. அந்த தாவேக அரசு கேள்வி கேட்குமா, கண்டிக்குமா இந்த செயலை? இன்று வரை தற்போது வரைக்கும் எந்த ஒரு அறிக்கையோ எதையும் கொடுக்கல, ஒரு கண்டனத்தை கூட பதிவு பண்ணலைங்க. அப்புறம் எப்படிங்க, அப்புறம் எப்படி? ஆனால் நாம் சொல்கிறோம் நம்ம சுதந்திர நாட்டில் வாழ்கிறோம், நாம் நிம்மதியாக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு நாமளே அப்படி பேசிக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. தமிழர்களுக்கான உரிமை எந்த இடத்துலையும் இல்லைங்க. தமிழர்களை ஈழத்தில் அடித்தாங்க, அடி வாங்குகிறோம். மலேசியாவில் அடித்தாங்க, அடி வாங்குகிறோம். அப்புறம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தற்போது பல்வேறு மாநிலத்திலையும் இப்படி சுட்டு சாகடிக்கிறாங்க. சொந்த நாட்டிலேயேங்க, இந்தியாவில் சொந்த நாட்டிலேயே பாதுகாப்பற்று தமிழர்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்குங்க. அப்படியேப்பட்ட ஒரு சூழல் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலே தமிழர்களுக்கு இருக்குங்க. அப்ப இதையெல்லாம் நம்ம கண்டிக்க வேண்டிய தேவை இருக்கு. நீங்க தமிழர்கள் மீது ஒரு பழி சுமத்துறீங்களா, அவர்கள் தப்பு பண்ணதா சொல்றீங்களா?
அவர்கள் தவறு செய்திருந்தால் நீங்க விசாரிங்க, விசாரணைக்கு உட்படுத்துங்க, சட்டத்துக்கு முன்பு நிப்பாட்டுங்க. சட்டம் என்ன தண்டனை கொடுக்குதோ நாங்க ஏற்கிறோம். அதை விட்டுட்டு நீங்க ஒரு பொய்யா ஒரு நீங்க படத்துல சினிமாவில் வர மாதிரி நீங்களே ஒரு கட்டுக்கதையை கட்டி மான் வேட்டையாட வந்தாங்க, மரத்தை வெட்ட வந்தாங்க, இப்படி எல்லாம் சொல்லி தமிழர்களுடைய உயிரை பறிக்கிறது எந்த விதத்திலும் நியாயமான ஒன்று கிடையாது. குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தாவேக் அரசு இந்த செயலை வன்மையா கண்டிக்கணும். குறிப்பா இந்த செயலில் ஈடுபட்டாங்க பார்த்தீங்களா, வனத்துறை அதிகாரிகள், அவர்கள் மீது கைது நடவடிக்கையில் ஈடுபடணும். அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யணும். பதிவு செய்தால்தான் அந்த தமிழர்களுக்கான ஒரு நீதி கிடைக்கும். அதை விட்டுட்டு அந்த வனத்துறை அதிகாரிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணீங்கன்னா அப்புறம் தமிழர்களுடைய உயிரை நீங்கள் ஒரு துளி கூட நினைக்கல என்பது தெளிவாயிரும். அதனால தமிழர்கள் நாம விழிப்படைய வேண்டிய தேவை இருக்கு. எங்க போனாலும் நம்மளை அடிச்சு விரட்டுறான். அப்ப நமக்கான உரிமையை, நமக்கான அரசியலை நம்ம துணிச்சலா பேசணும். இந்த தாவேக அரசு கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம வலியுறுத்தணும். கேள்வி கேட்கலன்னா நாம இந்த நிலத்துல தொடர்ச்சியா போராடணும் என்பதை இந்த காணொலி வாயிலா நான் சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.